கைஸ் கௌதம் ஹியர். ஸோ ஆக்சுவலி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ அமேசானில் வந்து ஃப்ரெஷர்ஸ்க்கு ஓப்பனிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது என்ன ரோல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள்ஸ் வந்து கேட்டுட்ருக்காங்க. டேட்டா ரிலவெண்ட்டான ரோலுக்கு வந்து ஃப்ரெஷர்ஸ்க்கு ஓப்பனிங்ஸ் இருந்தால் நிறைய பேர் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா டேட்டா அசோசியேட் அப்படிங்கிற ஒரு ரோலுக்கு வந்து ஃப்ரெஷர்ஸ்க்கு அமேசானில் வந்து ஃப்ரெஷர்ஸ்க்கு ஓப்பனிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி தான் டீட்டெயிலாக கிளியர் கட்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தென் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நான் வந்து 1-to-1 மென்டர்ஷிப் கொடுத்துட்ருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் இருந்தாலுமே நீங்கள் ஒன்று வரி பண்ணிக்க தேவையில்ல. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி கூட 1-to-1 சார்ஜ் இன்றைக்கே புக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இருக்க டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அந்த 1-to-1 சார்ஜில் பார்த்தீங்கன்னா நான் வந்து டேரெக்டாக உங்களோட இன்ட்ராக்ட் பண்ணுவேன். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு இருக்க டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தென் அதுக்கப்புறம் இந்த இன்டர்வியூ ப்ராசஸ் எப்படி அட்டன் பண்ணுறது, இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுறது, ஸோ எப்படி வந்து இன்டர்வியூலாம் இருக்கும், எப்படி நடக்கும், எந்த மாதிரி உங்களோட போர்ட்ஃபோலியோஸ் அண்ட் ரெஸ்யூம்ஸ்லாம் வந்து அப்ஸ்கில் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் நீங்கள் வந்து கண்டிப்பாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தென் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஃப்ரெஷ்ஷாக ஜாப் தேடி இருக்க பீப்புள்ஸ்க்கு இந்த வீடியோ சரி, இந்த சேனல் சரி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்கேஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸில், உங்கள் காலேஜ் சர்க்கிள்ஸில் யாராவது ஃப்ரெஷ்ஷாக ஜாப் தேடிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ லிங்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ பிகாஸ் தமிழில் வந்துட்டு ஒரு கிளியர் கட்டான சேனலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் மோஸ்ட் ஆஃப் தி சேனல்ஸ் இருக்குது. ஸோ நம்ம சேனலையும் நான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். தென் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஸோ டேட்டா அசோசியேட் அப்படிங்கிற ஒரு ரோலுக்கு டேட்டா அசோசியேட் 1 அப்படிங்கிற ஒரு ரோலுக்கு வந்து அமேசானில் வந்து ஃப்ரெஷர்ஸ்க்கு ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ ஜாப் வந்து 2 டைப்ஸ் ஆஃப் நம்ம வந்து அப்ளை பண்ணலாம். ஒன்று வந்து ஜாப் ரெஃபரல் மூலிமா அப்ளை பண்ணலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாகவே அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஜாப் ரெஃபரல் மூலிமா எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அமேசானில் யாராவது ஒர்க் பண்ணுறவங்க தெரிஞ்சவங்க இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த ஜாப் ஐடி நீங்கள் ஷேர் பண்ணி உங்களை ரெஃபர் பண்ண சொல்லலாம். ரெஃபர் பண்ணுறது மூலிமா வந்து ஸோ உங்களோட ப்ரொஃபைல்ஸ் வந்து ஈஸியாக மூவ் ஆகிறதுக்கு ஃபாஸ்டஸ்ட்டாக மூவ் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த ஜாபோட ரெஃபரல் ஐடி என்ன, ஸோ ஒவ்வொரு ஜாப்புக்கும் ஒவ்வொரு ஜாப் ரெஃபரல் ஐடி இருக்கும். ஸோ அந்த ஒவ்வொரு ஜாப்புக்கும் ஒவ்வொரு யூனிக் ரெஃபரல் ஐடி இருக்கும். ஸோ இந்த ஜாப்க்கு டேட்டா அசோசியேட் அமேசான் அப்படிங்கிற இந்த ஜாப்க்கு என்ன ரெஃபரல் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2698673 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இவங்க வந்து. ஸோ இந்த ஜாபோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பெங்களூரில் கொடுத்துருக்காங்க, கர்நாடகாவில். ஸோ அப்படி இல்லை நான் வந்து டேரெக்டாகவே அப்ளை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக கொஞ்சம் லேட் ஆகும். ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை வரும். ஸோ இதில் வந்து டேரெக்டாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஜாபோட டிஸ்கிரிப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, whenever கஸ்டமர் visit the Amazon types of queries, browse through product categories, Amazon search, go to work அந்த human liability data HLD அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அவங்க தான் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க யாருக்கு, ஸோ அமேசான் மாதிரி ஒரு பெரிய டாப் எம்என்சி கம்பெனிஸ்க்கு. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கஸ்டமர் சர்ச் எக்ஸ்பீரியன்ஸ் பை டெலிவரிங் குவாலிட்டி டேட்டா அனோட்டேஷன், ஹெல்ப் இம்ப்ரூவ் த AI&ML மாடல்ஸ் டிரைவிங் தி சர்வீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ AI&ML மூலிமா ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாடல்ஸை வந்து ட்ரைவ் பண்ணி கஸ்டமர்ஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, கீ ரெஸ்பான்சிபிலிட்டிஸில் என்னென்னலாம் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்கள்கிட்ட எல்லாத்துட்டையுமே அமேசான் அப்ளிகேஷன் இருக்கும். அந்த அமேசான் அப்ளிகேஷனில் நீங்கள் போய்ட்டு ஒரு டேட்டாஸ் வந்து சர்ச் பண்ணுறீங்க. எனக்கு வந்து மொபைல் ஃபோன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டாஸ் வந்து சர்ச் பண்ணுறீங்க. அப்படி சர்ச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த மொபைல் ஃபோன்ஸ் வந்து ஸோ ஏகப்பட்ட மொபைல் ஃபோன்ஸ் வரும். அதில் நீங்கள் வந்து ஃபில்டர் அவுட் பண்ணி உங்கள் ரிலவெண்ட்டான பிராண்ட்ஸ்க்கு என்ன வேணுமோ, ஸோ எந்த மாடல் என்ன வேணுமோ அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஃபில்டர் அவுட் பண்ணுங்க. அப்போ அதுக்கப்புறம் எவ்வளோ காஸ்ட்டுக்கு வேணுமோ, ஸோ எந்தெந்த ரேட்டிங்ஸ்க்கு ஃபில்டர் பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபில்டர்ஸ் இருக்கும். அந்த மாதிரி ஃபில்டர்ஸில் ஒர்க் பண்ணுறதா இந்த ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து ஓவர்வியூவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அக்யூரேட்டாக வந்து உங்களுக்கு இந்த ட்ரைனிங் பீரியட்ஸ் அப்போ சம்திங் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த ஜாபோட கீ ரெஸ்பான்சிபிலிட்டிஸில் பேசிக்காக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆஸ் அ டேட்டா அசோசியேட் இன் எம்எல் in ML you will be responsible for the providing a timely and quality data annotation for a variety of workflows. The task therefore the repetitive and the natural and will be require the candidate to make quick decisions and keeping in mind provided guidelines. Your key responsibility will include the but not limited to அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலி உங்களுக்கு வந்து எம்எல் மெஷின் லேர்னிங் இருக்கு இல்லையா, அந்த கான்செப்ட்ஸ் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. டேட்டாவோட ஸோ குவாலிட்டிக்கு வந்து கொஞ்சம் சூப்பராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் உங்கள் கீ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாமே வந்து உங்களுக்கான டாஸ்க்லேயே வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் வேறு என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மீட் பிஸ்னஸ் அண்ட் மெட்ரிக்ஸ் கோல்ஸ் SLA அண்ட் ப்ரொடக்ஷன் அண்ட் குவாலிட்டி டார்கெட்ஸ், ஒர்க் வித் மினிமல் டைரக்ஷன், மெயின்டைன் ரெக்கார்ட்ஸ் டே டு டே ஒர்க், அப்டேட் த ட்ராக்கர்ஸ் ஒர்க் ஃப்ளோஸ் டூல்ஸ் ஆஸ் நெசரி, ஃபாலோ அப் SOPs கைட்லைன்ஸ் அண்ட் மேனேஜர்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன், என்ஷோர் த அவுட்புட் இஸ் குவாலிட்டி compliant, then contributes to project improvement and operational excellence ideas and applicable, then proactively raise issue alarms the impact on the core deliverables operations to manage the stakeholders, analysis data and evaluate trends, the pattern recommendation generic pattern and to translate into the rules அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் ட்ரபிள் ஷூட்டிங் இஷ்யூஸ் த ரிலேட்டட் டு ப்ராசஸ் அண்ட் கண்டக்ட் ரூட் காசஸ் அனாலிசிஸ் இஃப் ரெக்வயர்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபெமிலிட்டி வித் ஆன்லைன் ரீடர் காமர்ஸ் இ-காமர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலி இவங்க வந்து
என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு டாஸ்க் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் போயிட்டு இந்த டொமைன் இருக்குல்ல, இந்த டொமைனை வந்து ஃபுல்லாக ஓவியாக நீங்கள் வந்து ட்ரைனிங் பீரியடில் படிக்க போகிறீங்க. படித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களை ரியல் டைம் ப்ராஜெக்ட்ஸில் வந்து உங்களை என்ரோல் பண்ணுவாங்க. என்ரோல் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸோ உங்கள் மேனேஜர்ஸாக இருக்கட்டும், டிஎல்லாக இருக்கட்டும், உங்கள் லீடாக இருக்கட்டும், ஸோ அவங்க கொடுக்குற டாஸ்க்கை வந்து நீங்கள் கண்டிப்பாக ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த ஒர்க் பண்ணுற டாஸ்க் எல்லாத்தையும் டே டு டே லைஃப்பில் நீங்கள் வந்து டூல்ஸை வச்சு ஒர்க் ஃப்ளோ வச்சு அதை ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து ரெக்கார்ட்னா அது வந்து டாக்குமெண்டேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் உங்களுக்கு ட்ரபிள் ஷூட்டிங்கை பற்றி கண்டிப்பாக பேசிக்காக நாலேஜ் இருக்கணும். தென் அதுக்கப்புறம் ஒரு டேட்டா வந்து அனலைசிஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு வந்து அதோட ட்ரெண்ட்ஸை கண்டுபிடிக்க தெரிஞ்சிருக்கணும், அதோட பேட்டர்ன்ஸை கண்டுபிடிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் உங்களுக்கு வந்து ஒரு ஃபெமிலியாரிட்டி வித் இ-காமர்ஸை பற்றி ஒரு பேசிக் நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஜாப் கீ ரெஸ்பான்சிபிலிட்டிஸில். தென் பேசிக் குவாலிஃபிகேஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பேசிக் குவாலிஃபிகேஷனாக இருக்கட்டும், ப்ரிஃபர்டு குவாலிஃபிகேஷனாக இருக்கட்டும், 2 கொடுத்துருக்காங்க. ஸோ பேச்சுலர்ஸ் டிகிரி இஸ் எனஃப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸ்பீக் ரைட் அண்ட் ரீட் ஃப்ளூயன்சி இன் இங்கிலீஷ், எக்ஸ்பீரியன்ஸ் வித் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் ப்ராடக்ட்ஸ், தென் ப்ரிஃபர்டு குவாலிஃபிகேஷன் நாலேஜ் ஆஃப் எக்ஸல் அண்ட் அட்வான்ஸ் எக்ஸல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பேச்சுலர்ஸ் டிகிரி இருக்கணும். அதுக்கப்புறம் கண்டிப்பாக நல்ல கம்யூனிகேஷன் இருக்கணும். தென் அதுக்கப்புறம் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் ப்ராடக்ட்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். தென் ப்ரிஃபர்டு குவாலிஃபிகேஷனில் உங்களுக்கு வந்து எக்ஸல் கண்டிப்பாக நல்லா தெரிஞ்சிருக்கணும், அட்வான்ஸ் எக்ஸலுமே நல்லா தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் இந்த ஜாப் வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இங்கே அப்ளை நவ் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கு இல்லையா, இது டேரெக்டாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு ரெஃபரல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒன்றும் வரி பண்ணிக்க தேவையில்ல. உங்களுக்கு அமேசானில் தெரிஞ்சவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட நீங்கள் சொல்லலாம். இல்லை யாரும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒன்றும் வரி பண்ணிக்க தேவையில்ல. கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கு கிளிக் பண்ணி ஒரு 1-to-1 சார்ட்ஸை புக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இருக்க டவுட்ஸ் அண்ட் குவரிஸை வந்து நீங்கள் கேட்டுட்டு, ஸோ உங்களோட ரெஃபரல் ரெக்வஸ்ட் நீங்கள் வந்து கண்டிப்பாக கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். இங்கே டேரெக்டாக நீங்கள் அப்ளை நவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, இதை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களோட அமேசான் அக்கௌண்ட்டில் வச்சு லாகின் பண்ணுறீங்களா இல்லை கூகுள் வச்சு லாகின் பண்ணுறீங்களான்னு கேட்கும். லாகின் பண்ணிவிட்டு நீங்கள் டேரெக்டாக அப்ளை பண்ணிக்கலாம். கைஸ் அப்ளை பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்கள் ப்ரொஃபைல் ஷார்ட் லிஸ்ட் ஆச்சு அப்படின்னா, ஸோ உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த ரவுண்ட்ஸ் இன்டர்வியூஸ்க்கு வந்து கண்டிப்பாக மெயில் வரும். தென் இன்கேஸ் உங்களுக்கு ப்ரொஃபைல் ஷார்ட் லிஸ்ட் ஆகுமா ஆகாதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து வரி பண்ணிக்க தேவையில்ல. கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்க் கிளிக் பண்ணி உங்களோட 1-to-1 சார்ட்ஸை புக் பண்ணிக்கோங்க. தென் அதுக்கப்புறம் ரெஸ்யூம்ஸோட லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி ரெஸ்யூம்ஸுமே நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தென் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ கைஸ்.